ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரனாலே சந்திர பகவானோட நட்சத்திரம். சந்திரன்னாலே இனிமை. தன்னுடைய இனிமையான பேச்சால் மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மையுடைய இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமாக இருந்தாலும், ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது அதுவே பிரச்சனையாகவும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பழைய நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படும். ஆனால் அதுவே ஒரு பகையாக மாறிடும். குறிப்பாக என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா நிரந்தர எதிரி இல்லை, பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பழையவங்களெல்லாம் சேர்ந்து உங்களையே ஓரங்கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டம் நட்புக்காக விரயம் என்பது இருக்கும். நட்பே பிரச்சனையாவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக அதுவும் அரசியலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படி என்பது தான் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு என்பது ரொம்ப சிறப்பான ஒரு படிப்பாக இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொஞ்சம் வருமானால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இலகுவாக கடந்து செல்லக்கூடிய அந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களும் இந்த ஒரு மாதம்தான் உங்களுக்கு ஒரு டைட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கோட அதுக்கு காரணமே என்னக்கா மனம் தான் உங்களோட பிரச்சனையே. ஸோ மனம் என்ன பண்ணுன்னா இந்த பழைய விஷயங்களை போட்டு அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ பழைய மார்க்கில் ஏதோ ஒரு மார்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் சின்ன தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதே விஷயம் தப்பு தான் ஞாபகம் வரும் இடத்துல எது சரி என்பது ஞாபகம் இந்த காலத்தில் வராது. அதனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ண மனதை மட்டும் கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பெரிய பலமே உங்களுடைய மனம்தான் என்பதை பற்றி இந்த காலத்தில் அண்ணன்ற உறவுடன் சிறிய ஒரு கருத்து வேறுபாடு, அண்ணன் அக்கா என்ற உறவுலாம் பார்த்திங்கன்னா சிறிய கருத்து வேறுபாடு. சில பேருக்கு சித்தப்பா கூடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க இந்த காலத்தில். ஸோ ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் அண்ணன் அக்கா என்ற உறவு அந்த அளவுக்கு சுமூகமான விஷயம் இருக்காது. தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா திடீர் சின்ன பிரச்சனைக்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். சின்ன தும்பல் 2 வாட்டி தும்பியிருப்பாங்க, இல்லை சின்ன சளி பிடிக்கும். உடனே அது மருத்துவம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம் சொல்லி இவங்களாவே உங்கள் மனபயத்தினால போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் மனசு அமைதியாக வச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.